was a ghost, I was alone. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சுமித்ரா சரவணன் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிராணி சாப்டர் 1 தான். ஸோ நீங்கள் யாரும் சொல்லாதனால நான் இந்த தடவை டிப்ஸ்லேயே கொஞ்சம் விளையாட போகிறேன், அதாவது ட்ரிக்ஸு. ஆமாம், இந்த தடவை நம்ம கிராணியை பக் பண்ணி அப்படியே விளையாட போகிறோம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கிராணியை அதாவது பக் பண்ணாமல் ஈஸியிலே போட்டு விளையாட ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் ஈஸியாக தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். சரி வாங்க விளையாடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணணும்னா, இந்த அவளோட ஃபேவரட் கிளாஸ் எடுத்து அப்புறம் அந்த சேரை கீழே தள்ளி விட்டுட்டு இதை தூக்கி போட்டால் அவள் வருவாள். நம்ம பெட்டு கடைக்கு போய் ஒழிஞ்சிக்கணும். ஓகே, அவளுக்காக வெயிட் பண்ணுறோம். இன்னும் வரல. போய் இன்னொரு தடவை போடுறா தெரியலையே, ஏன் இன்னும் வர மாட்டா? ஏன் வரமாட்டான்னு தெரியலையே. இன்னும் ஆளை காணும். சரி, திரும்ப வேணால் எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். சரி போடலாம். போய் திரும்ப எடுத்து போட்டுருக்கோம். அவளோட ஃபேவரட் வாஷ் மட்டும் போடலாம். அப்படியே அதையே தள்ளி விட்டுருவோம் சாப்பிடலாம். இது வேண்டாம். ஓகே, இப்போ வந்து இந்த பட்டனை நல்லா ஸ்பீடாக தள்ளணும், மேலே போய்ட்டு கீழே வர மாதிரி, பெட்லேருந்து ஹைட் பண்ணி வெளில வர மாதிரி. ஓகே, நல்லா ஐயோ சாரி கைஸ், நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டேன், அதனால் அவள் என்ன அடிச்சிட்டான். நேரங்காலம் தெரியாமல் இந்த அக்கா யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறாங்க. டே 2 வந்தாச்சு. ஓகே, டே 2ல யார் பக் பண்ண ட்ரை பண்ணுவேன். சரி, திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கங்கே போகலாம். ஓகே, இப்போ கரெக்டாக போய் அந்த வேஸ் எங்கே போச்சுன்னு தெரில. சரி, இதை தள்ளி விட்டு தள்ளி விட்டோம். இதை மட்டும் எடுத்து போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து ஒழிஞ்சிக்கலாம். இப்போ அந்த கேள்வி வருவா, சட்டை கேள்வி தரிசனம் வாங்கலாம். ஓகே, ஜில்சோன் கேம் பிளே பார்த்து நான் சில கேம் விளாட்லான் இருக்கேன். ஆனால் அந்த கேம் ஜில்சோன் கேம் பிளே நான் பார்க்குறேன். ஆனால் அவங்க விளாட்றதே நான் சிலது விளாட்றேன், பட் நிறையா விளாட மாட்டேன். ஏன்னா அப்புறம் இந்த ஹாரர் கேம்ஸில் டக்குன்னு ஜம்ப் கேர்ஸ் வரும்போது வந்துட்டான். ஓகே, ஆரம்பிக்கலாம். அடிக்கக்கூடாது, முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். அவ்வளோதாண்டி கேள்வி. சரி, பாய் கேள்வி. இப்போ நான் தள்ளி விடுவேன். உன்னோட ஃபேவரட் வாஷ் எடுத்து உன்னோட மூஞ்சிலே இப்படி தூக்கி போடுவேன். என்ன பண்ணிக்கோ எதாக இருந்தாலும் பண்ணிக்கோ. உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்ன பார்க்குற? பல்லு பாரு, நல்லா வளர்க்கணும் இல்லையான்னு கூட தெரில. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு நிறையா வேலை அது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டாய்லெட் போய் பார்ப்போம். கார் எஸ்கேப்பா? அப்போ கார் எஸ்கேப் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ இவக்கிட்ட போய் நாப்பு காட்டிட்டு வரோம். இங்கே பார்த்தல, கார் எஸ்கேப் தான் நாங்கள் பண்ணுவோம். நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. இப்போ நான் அப்படியே இங்கே போய் அப்படியே கீழே நான் காருக்கு போகிறேன். இப்போ நம்ம போய் பார்ப்போம் காரை. ஸோ போகலாம் போய்கிட்டே இருப்போம். காரை போய் பார்த்துட்டு வரலாம். கார்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். இப்போ கார் எந்த பக்கத்தில் இருக்குன்னு தெரில. இங்கே வைக்கணும். இல்லை பேக்கில் அமுக்கினாலே வெப்பன் கீ போட வருவாள். இப்போ போய் கிழவியை தாக்குறோம். சரி போவோம், போய் வெப்பன் எடுப்போம். இதுக்கு மேலே போகணும். இதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளி விட்டு போவோம். அவளுக்கு எதுவும் கேட்காது. மேலே போவோம். இங்கே ஏதோ டோர் இருக்குது. சரி, அதை விடுங்க. இப்போ கரெக்டாக ராத்திரி 12 மணி ஆக போகுது. நான் இப்போ உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்பைடருக்கு இதான் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ நான் ஸ்பைடர் எப்போ திறக்கணும்னு தெரில. எல்லா பொருளும் இங்கேயே கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். காய்ஸ், நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வேண்டிய பொருள் அங்கே ஸ்பைடரில் போய் கிடைக்கலன்னா அந்த லிஃப்ட்டில் போய் அப்புறம் நான் இந்த கேம் முடிச்சுப்பேன். ஓகே, நான் இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே இருக்கியா ஹேண்டில்? ஓகே, டனல் ஹேண்டில் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு போய் பார்ப்போம். இங்கே ஏதோ இல்லை, டெடி பியர் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஏதோ மின்ன மாதிரி இருக்குது. எதுவுமே இல்லை போல். ஓகே, இப்போ கீழே போய் பார்ப்போம்.
இங்கே போய் ஃபஸ்ட்டு அந்த இதை இடிப்போம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அடிக்க போயிட்டே இருக்கோம். ஓகே, நம்ம போகலாம் போய்கிட்டே இருக்கலாம். இங்கே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. சரி, ஓகே, கீழே போகலாம். இது என்னது? இது க்ரோக்கிட்ட என்ன ஸ்டிக்கியா? வேணாம், இது எனக்கு கண்டிப்பாக வேணாம். இதுள்ள எதுவும் இருக்கா? ஓகே, இங்கே போய் அடிப்போம். அட்ரா மாப்பிள்ளை அட்டே போடு. ஓகே, இப்போ இது கரெக்டாக விடலை, போடுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம இன்னொன்று எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நான் போய் 2வது எடுக்க போகிறேன். ஓகே, 2வது ட்ராபிசம் எடுக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கேன். சாரி, போயிட்டே இருக்கேன். ஸோ ட்ராபிசம் வா என்கிட்ட வா. சூப்பர், வந்துட்டியா? ஓகே, இப்போ வந்து கீழே போகலாம். கீழே போய் எடுக்கலாம். அது இந்த தடவை அடிச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ராத்திரிக்குள்ளே இதை நான் அப்லோட் பண்ணோம். ஆனால் வாய்ஸ் இது கொடுக்கறதுக்கே, அதாவது வாக்கல்ஸ் கொடுக்கறதுக்கே டைம் ஆகிடுச்சு. எப்படி போட போகிறேன்னு தெரியல. ஏன்னா மணி இப்போ தான் 12 ஆகுது. பேசாமல் நாளைக்கு போட்டுருவா. நாளைக்கு ராத்திரி ஒரு 9 அந்த மாதிரி. சரி, அப்போ 9க்கே போட்டுடுறேன். இன்றைக்கி வாக்கல்ஸ்லாம் முடிச்சுட்டு போய் படுக்க போகிறேன். ஏன்னா காய்ஸ், என்னால் இன்றைக்கி அப்லோட் பண்ண முடியாது, மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி ஜம்ப் ஸ்கேர் நான் சொல்லியிருந்தேன்ல, ஜம்ப் ஸ்கேர் வந்து நான் அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸை மட்டும் நான் கட் அவுட் பண்ணி எடுத்துப்பேன். ஏன்னா வந்து ஜம்ப் ஸ்கேர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு தெரியும், நான் பயமாக இருக்கிறது உங்களுக்கு சிரிப்பு வருதுன்னு. ஸோ இந்த தடவை கரெக்டாக அடிக்கணும். அடிச்சிட்டேன். 3வது தடவை தான் கரெக்டாக அடிச்சிருக்கேன். ஸோ அதனால் அதை மட்டும் கட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் நான் வாக்கல்ஸ் கொடுத்துருவேன். ஓகே, நான் இந்த மண்டோடு ஒரு வேளை நம்மளை மாதிரி ஒருத்தவங்க அப்படி தான் இருந்திருக்கான் போல். ஆனால் நமக்கு கிளவிய பக் பண்ண ட்ரிக்ஸ் தெரிஞ்சனால தப்பிச்சோம். ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம் காய்ஸ். மேலே இந்த ஸ்பைடர்கிட்ட போகலாம். அங்கே போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். இது கொஞ்சம் நிறைய பெரிய வோக்கல்ஸ் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணுறேன். படிக்கிற பொண்ணு, லேட்டாக தூங்குறேன். எப்படி சொல்கிறது? சரி, ஓகே, இப்போ போகிறேன். எங்கள் அது அமிர்தா ஸ்கூலில் வந்து அமிர்தாவா? ஆமாம், அமிர்தா சென்னை பிரான்ச் நாங்கள். ஸோ எங்கள் அமிர்தா சென்னை பிரான்ச்சில் தான் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே வச்சாங்க. ஸோ அதுதான் நடந்தது. இப்போ நமக்கு ஒரு பேசுகிற கேப்பில் விரைஞ்சி கிடச்சிச்சு. திருப்பி கீழே போட்டு தான் இருங்க. ஃபஸ்ட்டு அந்த கிணவுக்கிட்ட போய் நாப்பு காட்டுவோம். இங்கே பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவேன். இப்போ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அங்கே கீழே எங்கேயா போட்டு வருவோம். அப்படி எங்கேயா போடலாம். இருங்க, இது பக் ஆயிடுச்சு போல். பக் ஆயிடுச்சு. கடவுளே, இது என்ன பக் ஆயிடுச்சு? ஸ்க்ரீன் திருப்பி பக் ஆயிடுச்சுங்க. ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. போச்சு, என்னோடய இது ஃபுல்லாகவே போச்சு, பக் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என் ஸ்க்ரீன் வர திருப்பிக்கிச்சு. இப்போ பக்கிலேருந்து போனால் கூட என்னோடய ஸ்க்ரீன் அப்படியே தான் இருக்கும் போல். கைஸ், சாரி கைஸ், மன்னிச்சிருங்க. ஸ்க்ரீன் அப்படியே இருந்தால் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓ கைஸ், என்னை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ரொட்டேட் யுவர் ஃபோனு. இந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஃபோனை. ஏன்னா பக்லேருந்து என்னால் அந்த ரொட்டேஷன் எடுக்க முடில. தெரியாமல் ரொட்டேட் ஆகிடுச்சு ஃபோனே. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இன்னும் இந்த இன்ஜின்லாம் எடுத்துகிட்டு நம்ம எஸ்கேப் பண்ணிட வேண்டியதான். முடிச்சிடுவோம். இந்த கிளவி பார்க்க எனக்கு அவ்வளோ ஜம்ப் ஸ்கேர்ஸ் வரல. அதனால நான் அவ்வளோ பயப்படவே இல்லை. அதனால தான் அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸை கட் அவுட் பண்ணி போடல. ப்ளீஸ் உங்கள் ஃபோனை லைட்டாக ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இந்த இப்போ நடக்கிறத மட்டும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த பக்கால் தான் இப்படி நடக்குது. ஆக்சுவலி நான் இதை அந்த வீடியோவிலே கட் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். பட் நான் வோக்கல்ஸ் இதுலேயே கொடுத்துட்டேன். ஏன்னா பக் ஆச்சுன்னா அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன்.
சரி நான் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் அப்போவே 11 ஆயிடுச்சு. இன்னொரு மேட்ச் விளாட்றது கண்டிப்பாக என்னால் முடியாது. ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஃபோனு, நல்லது. ஓகே, நமக்கு இப்போ வாட்டர்மெலன் கிடச்சிருக்கு. இது அப்படியே பார்த்துட்டு அந்த ஹேண்டில் எடுக்கலாம். இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு பேட்லாக் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஏதாவது கீ இருக்கும், சேஃப் கீ, பேட்லாக் கீ. தயவு செஞ்சு இந்த டோர் எஸ்கேப் கீ மட்டும் கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் சரி டென்ஷன் ஆகிடுவேன், சரி டென்ஷன். இந்த இடத்த மட்டும் நான் அப்படியே அதுலேருந்து கட் பண்ணி போட்டேன். ஓ நோ, எதுக்கு இப்போ இவங்க இதை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கார் எஸ்கேப் தான் நான் ட்ரை பண்ணேன். சரி ஓகே, இப்போ கட் அவுட் பண்ண தான் வந்தது, நான் பேசல. அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போய், ஓகே புக்கு இங்கே இருக்குது. இது என்னது, என்ன இருக்குது, ஓகே ஸ்பார்க் இருக்குது. இப்போ இன்ஜின் மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். அதை ஒரு தடவை அந்த டனலுக்கு ஒன்று இது போகும்ல, அது இங்கே இருக்குமான்னு பார்த்தேன், இல்லை. அந்த இது ஆகும்ல, அதாவது டனல்லேருந்து எடுப்பாங்களே, கிணல்லேருந்து, சாரி, அந்த தண்ணி எடுக்கிறதுலேருந்து ஒரு இது வச்சு எடுப்போம்ல, அதை எடுத்து வச்சு பார்ப்போம் அதில் வருதா. ஹேமர் வருதா, ஹேமர் வந்தாலும் நல்லது தான். ஏன்னா டீசல் வந்து மேலே இருக்குது, ஸ்பைடர் ரூம் கிட்ட ஒரு இது இருக்குமே, அதுக்கு ஹேமர் வேணும். உடச்சி அந்த பிளாங்கை வச்சு போகணும். ஓகே, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்குது. இன்னும் நமக்கு இன்ஜின் தான் வேணும், இன்ஜின் டீசல் மட்டும்தான் வேணும். டீசல் எடுக்க ஹேமர் வேணும். ஓகே, இப்போ நான் போய் நேரங்கால தெரியாமல் இந்த ஏதாவது ஒரு ஆப்லேருந்து வந்துகிட்டே இருக்குது மெசேஜ். கிளவி இங்கே போய் கொஞ்ச நேரத்தில் நான் தப்பிக்க போகிறேன். எனக்கு இப்போவே தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம இப்போ போய்கிட்டே இருப்போம். இப்போ நான் ஸ்பைடர் கிட்ட போய் மீட்டை கொடுத்து பார்ப்போம். இதை போட்டு மீட் எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகணும், இல்லைன்னா அவள் தான் மேட்டர் ஓவர். அந்த மாதிரி ஓவர் இந்த 8 கால் பூச்சை பார்த்தீங்களா, பேர்ட் சீடா. அதுக்கிட்ட ரஸ்டி பேட்லாக்கே தான் இருக்குது, எனக்கு தேவையில்லை. இந்த நீயே வச்சு சாப்பிடு. இருங்க, அது போதான்னு பார்ப்போம், இல்லை அங்கே தான் இருக்குமா. அது காலியானா தான் அங்கே போகுது. நல்ல வேலை நம்ம அங்கே போய் லேட் ஆக்கியிருந்தா சாப்பிட்ருக்கோம். அங்கே நம்பர் 2 இருக்குது, சரி பார்த்துப்போம். அங்கே டீசல் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன இடம் தான். கிளவியே. ஓகே, இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்டில் எடுக்க தான் போயிருக்கேன். எடுத்தாச்சு, வின்ச் ஹேண்டில். ஓகே, பேர் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ வின்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் அந்த கிணத்துல போட்டு பார்க்க வேண்டியதான். கிணறு எங்கே இருக்குது, கீழே போகணுமா. என்னால் இப்போ வாய்ஸ் ஓவர் அவ்வளோ கொடுக்க முடியலையே. ஓகே போவோம். இது ஒரு கிணறு போடுறா அப்படின்னு சென்டரில் டிங்கி டிங்கி டிங்கி. ஓகே, என்ன வருது என்ன வருது என்ன வருது என்ன வருது. ஓ மை காட், இது ஒரு இன்ஜின், சூப்பர். ஆனால் இப்போ நம்ம ஹேமர் தேவையா, அப்போ நம்ம ஸ்பைடர் ரூமுக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லையே. ஓ பேட்லாக் கீயும் வேணும்ல, அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஹவுஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு க்ரோ வந்து சாரி ஒரு வந்து ஒன்று அந்த ஒன்று போடுவாங்கள்ல, ஒரு மாதிரி வருமே, அந்த ப்ளே ஹவுஸில் போடுவாங்களே, அதில் ஒன்று வந்து மேலே அந்த டீசல் இருக்கிற இடத்துல இருக்குது. இப்போ இன்னொன்று வந்து நம்ம அங்கே, ஐயோ இப்போ ஸ்பைடர் ரூமுக்கு போய் தான் ஆகணும். சரி, பெஞ்ச் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு அது இது பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் எடுத்து பண்ண போகிறோம். இது என்ன பேட்லாக் கீ தான். ஓகே, நான் மாஸ்டர் கீன்னு நினச்சேன், மாஸ்டர் கீ நல்லா தான் இருக்குது. ஓகே, கரெக்டாக நான் சவுண்டு கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா.
அது பண்ண முடியாது. சரி, இப்போ இதை மூடிட்டோம். இந்த வேன்ஸை இங்கே தூக்கிட்டு போயிடுவோம், போட்டு போயிடுவோம். இந்த கார் வந்து எடுத்து அந்த பக்கமாக போட்டு போயிடலாம். ஏன்னா அப்போ தான் எடுத்துகிட்டு போய் அப்படியே எஸ்கேப் ஆகி ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே போய் நம்ம புக் எடுத்துகிட்டு வரோம். புக் எடுத்து அங்கே போடலாம். இந்த சொட்டா கிளவியோட கேம் பிளே நம்ம ரோப்ளாக்ஸில் விளாட்லாம்னு சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸில் மல்டி பிளேயர் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக விளாட்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூடவே இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் காய்ஸ். இன்றைக்கே நான் உங்களுக்கு 2 வீடியோ போட்டிருக்கேன். நேற்றுக்கு ஒன்று போட்டேன், ஆனால் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஷார்ட்ஸாக அப்லோட் ஆகிடுச்சு. வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பேரி த பிரிசனர் எப்படியோ வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ இதையும் நான் தைரியத்தை பண்ணுறேன். ஸோ இதை நான் எப்படியாவது முடிச்சு ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ரொம்ப நீளமாக போகுது, என்னால் சுத்தமாக முடியல. அதனால தான் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் லோவாக கேட்கும். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம கீழே வந்தாச்சு. இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா அந்த ட்ரெப்பீசியம் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குல்ல அது தள்ளிடலான்னு சொல்லிட்டு அதை தள்ளி போய் அங்கே ஸ்டெப்ஸுக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஜெனி கேமிங் பார்ப்பீங்களா, ஜில் ஜோன் பார்ப்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் பி வெயிட்டிங். நான் போஸ்ட் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் ஏதாவது ஒரு கேமை ஓட் பண்ணுங்கள், நான் அந்த கேம் விளாட்றேன். ஹாரர் கேம்ஸ் நீங்கள் இன்னும் ஓட் பண்ணல, அதனால நான் இது போட்டிருக்கேன். பட் நான் கண்டிப்பாக போடுறேன் ஹாரர் கேம்ஸ். நான் ஹாரர் கேம்ஸில் புதுசாக அந்த மல்டி இதையும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால் புதுசாக போட்ட போஸ்ட் வந்து நான் டெலீட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக +1ன்னு கொடுத்த ஆப்ஷனில் அந்த மல்டி அதை போட்டுருவோம் கீழே. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம். இல்லை கட்டிங் செயின் கட்டர்லாம் தேவையில்லை. ஏன்னா ரஸ்டி, அதாவது அந்த சீவர் எஸ்கேப் தான் தேவைப்படும். நம்ம கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். இவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, போகலாம். இந்த ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஏஞ்சலினா தி ஸ்பைடர், ஓ மை காட். ஓகே, குதிக்கலாமா? சரி, குதிப்போம். உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டேன். போகலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்த்து பண்ணணும். எது போயிடுவோம், கவலைப்படாதீங்க காய்ஸ். இப்போ அது ஓடிச்சு பார்த்தீங்களா? இப்போ அந்த ஸ்பைடர் எங்கே இருக்குன்னு தெரில, அதான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் பயம். இன்னொரு தடவை பார்ப்போம். இருங்க, சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். வருது 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 இங்கே இருப்போம். ஐயோ, அங்கே பாருங்க, 8 கால் பூச்சி. கொண்ட கிழவின்னு பேர் வைக்கலாமா? ஓகே, இனிமேப்பட்டவன் பேர் கொண்ட கிழவி. ஹே கொண்ட கிழவி, எங்கே போகிற? இருவனப்பா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன்டா. எப்படிடா பிடிச்சது அது நம்மளை? ஐயோப்பா. ஓகே கைஸ், இப்போ ஆடு வருது. இது என்ன ஆடுன்னு தெரில. ஓகே, ஏதோ ஒரு ஆடு. மூவ் பீப்புள், மேக் ஹர். என்னங்க ஆடு இது? நான் ஏன் ஆடு இல்லை ஸ்கிப் பண்ணலன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போனால் மட்டும்தான் வந்து என்னால் இதை வீடியோவாக போட முடியும். அதனால தான்.
ஓகே, இப்போ டே 3 வந்துட்டோம். எல்லாம் அதால் தான். அதனால தான் நம்ம கிராணியை ஃபஸ்ட்லேருந்து பக் பண்ணோம். வேறு வழியே பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகே, அதில் பக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக அதை போய் நம்ம கீழே தள்ளி விடணும். இந்த ஐ மாஸ்க் வேறு கீழே வந்துச்சு டக்குன்னு. அதை எடுத்துட்டேன். ஐ மாஸ்க் வச்சிடலாம். இப்போ எந்த வேலையும் இல்லை, போய் ஃபஸ்ட்டு பக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சீவர் எஸ்கேப் போயிட்டு எப்படியா அந்த லிஃப்ட்டுக்கு போகணும். ஓகே, வந்துட்டா போகலாம். மேலே போகலாம். மேலே கீழே போகலாம். பக் ஆகிட்டால என்ன நவரவே மாட்டா. சரி, கிட்டே போய் பார்க்கலாம். இருங்க, ஏன் சின்னப்போ கிட்டே போய் பார்ப்போமா? ஓகே, ஐயா அடிச்சிட்டா? ஐயா இல்லை, பூங்காட்ட ஆடுறாங்க. கிராணிக்கு நல்லா பிரெயினி போல். கிராணியை நம்ம பிரெயினிங் கால் பண்ணலாம். புத்திசாலி நல்லா கண்டுபிடிச்சிட்டா. நம்ம அவளை பக் பண்ண போகிறோம். நான் நல்லா பிடிச்சிட்டா போல். நீ என்ன தான் ஆட்டம் ஆனாலும் உன்னால் என்கிட்ட தப்பிக்க முடியாது. அதனால் நான் திரும்ப அவனை பக் பண்ணேன். திரும்ப அதை எடுத்து போகிறோம். ஐயோ, ரெண்டுமே கீழே தள்ளிச்சு. நல்லது, அவள் கண்டிப்பாக வருவா இந்த தடவை. என்னடா நானும் காணும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன்? சீக்கிரம் வாங்க பிரெயினி. அப்போ வந்துட்டாங்க பிரெயினி. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். மேலே போ கீழே. இந்த நேரம் காலம் தெரியாமல் இந்த மெசேஜ்லாம் அனுப்பாதீங்கப்பா. ஐயோ, அப்பாடி, எப்படியோ இவளை பக் பண்ணியாச்சு. சூப்பர். கீழே போகலாம். இப்போ நம்ம அந்த ஸ்பைடர் ரூமுக்கு தான் போகிறோம். ஸ்பைடர் ரூமுக்கு போய் எப்படியாவது அந்த ஸ்பைடர்லேருந்து அந்த லிஃப்ட்டுக்கு போய் பார்த்துடணும். எப்படியாவது. சப்போஸ் அங்கே இல்லைன்னா என்னோடய ஹோப் எல்லாமே அவள் தான். அதுக்கு முன்னாடி இங்கே கவுபர் இருக்கான்னு போகணும். இல்லை, அங்கே இல்லை. போகலாம். ஆனால் இது வராது, கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்கு. ஓகே, ஸ்பைடரா? சின்ன ஸ்பைடர் இருக்குது. இல்லை, பெரிய ஸ்பைடர் பார்த்தாலும் சின்ன ஸ்பைடர் வேறு. முன்னாடி போகிறாளா? இன்னும் இங்கே வரவே இல்லை. இது தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. இது கொஞ்சம் போய் பார்ப்போம். வேணால் லைட்டாக எட்ட போய் பார்ப்போமா? சரி, கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்பாடி, நல்ல வேலை வெளில போய் பார்க்கல. அது பார்த்துருச்சு நம்மளை ஸ்பைடரு. போடா போ. சரி, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டாக போய் எட்டி பார்த்துட்டு வரணுமா? சரி, போகலாம். இருக்காதுன்னு நினைக்கிறேன். போகலாம் கைஸ், போகலாம். இப்போ நம்ம லிஃப்ட்டு தெரியுதா? நல்ல வேலை, அது நம்மளை பார்த்துருச்சு. வருது. விலகு வேங்கை வெளியே வருது. ஜில் ஜோன் வராரு. நீங்கள் ஜில் ஜோன் சேனல்லையும் போய் பாருங்கள். அவங்களும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து தான் நான் கிராணியை பக் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். என்னத்துக்கு நான் வெளில போயிருப்பேன். கிராணி என்ன சாப்பிட்ருக்கோம், கொண்டை கிளவி சாப்பிட்ருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம லைட்டை பார்க்கணும். அதோ போகிறாங்க மேம். அப்பாடி, நம்ம போகிற வழியில் அவள் திரும்பலை. இருங்க, எனக்கு வழி மறந்துச்சு. வழி தெரியாது, நான் எப்படி சொல்லுவேன் ஈஸியாக? நம்ம போகிற வழியில் அவள் திரும்பலன்னு இல்லை, நம்ம போகிற வழியில் தான் அவள் திரும்பியிருக்கா. ஏன்னா லிஃப்ட்டு பக்கம் தான் நம்ம போனாங்க. லிஃப்ட்டுக்கிட்ட தான் அவள் நிற்கிறா. ஓகே, போயிருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமா? வெயிட் பண்ணலாமா? போய் பார்க்கலாமா? வெயிட் பண்ணுவோமா? போகலாமா? வெயிட் பண்ணலாமா? சரி, போவோம். ஐயோம்மா, நல்ல வேலை சீக்கிரம்.
அது எங்கே இருக்குன்னே தெரியல. மேலே போயிடலாம் ஃபஸ்ட்டு. பட்டன் அமுக்குடா. வெளில அமுக்கனா போகும். ஐயோ நல்ல வேலை. வெளில அமுக்க வேணாம், உள்ளே அமுக்கிடலாம். எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு வந்து. சரி சீக்கிரம் தர பாக்ஸ் நம்பர் 2 கட்டிங் பிளேஸா? இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு தேவையில்லை. ஆமாம் தேவை, மேலே அந்த இதுக்கு போய் தேவை. சரி வாங்க கீழே போகலாம். வாவ், என்ன எப்போ இங்கே வந்தா? ஓகே, இப்போ நான் போட்டது வந்து அந்த கட் அவுட் தான். இவ எப்போ இங்கே வந்தா? அந்த கட் அவுட் தான். ஸோ இதே அதே மாதிரி தான். இவ எதுக்கு இங்கே வந்தா? சரி திரும்ப மேலே போயிட்டு கீழே போகலாம். ஸ்டாப். கீழே போ. போயிருப்பேன் தான் நினைக்கிறேன். ஏங்க இங்கே வச்சு கட்டிங் பிளேஸு? இப்போ தான் க்ராஸ் பண்ணான். கட்டிங் பிளேஸை காணோயா? இல்லை பூங்காட்டாருங்க எங்கே போச்சு? லிஃப்ட்டில் போட்ட. சரி விடுங்க, வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். டீசல் எடுக்கிறது கஷ்டமா. ஸோ இந்த கேம் பிளே முடியும் தான் நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக கார் எஸ்கேப் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். எனக்கு ஹேமரும் கிடைக்கல. கட்டிங் பிளேஸ் கிடச்சிது, ஆனால் அது எங்கே விட்டுனே தெரில, எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, நான் தெரியாமல் வழி மறந்துட்டேன். இப்போ வழியை நான் எங்கே போய் கண்டுபிடிப்பேன்? இருங்க, இந்த பக்கமாக போகணுமோ? இந்த பக்கமாக போய் பார்ப்போம். ஓகே, திரும்ப இப்படி போகலாம். ஐயோப்பா, அவள் அங்கே வரா பார்த்தீங்களா? நம்ம இப்படினாலும் இப்போ வந்துட்டோம் வெளில. இங்கே கன் இருக்குது. கன்னில் எனக்கு வேணாம் இப்போ. ஓகே காய்ஸ், அதுதான் இந்த கிராணி பார்ட் 1 கேம் பிளே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்த அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஜில்ஜோனி ஜெனி கேமிங் மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கேம். என்னால் இதுக்கு மேலே விளாட முடியல. ஏன்னா வந்து எனக்கு அந்த இது கிடைக்கல. நான் என்ன பண்ணுவேன்? ஹேமர் கிடச்சிருந்தா முடிச்சிருக்கலாம். கட்டிங் பிளேஸ் தேவை. லிஃப்ட்டில் போட்டு கீழே இறங்கினா அந்த கட்டிங் பிளேஸு எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்கை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விளையாடும் போது இதே தப்பாக பண்ணுறாதுங்க, அதான் சொல்ல வரேன். ஸோ அதன் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சுமித்ரா சரவணன் சேனல். எங்கள் அக்காவுக்கு வேறு வேலை இல்லை, அவள்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. சிரிக்குது. அதுக்கு வந்து நான் முன்னேறினாலே அவளுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது. பாருங்கள் சிரிக்கிறா. ஸோ நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன். பாய்.